எல்லாரும் இப்படி ஆட்டோவில் அடிச்சு பிடிச்சி எங்கே போயிட்டு இருக்கோம்னா தேரோட்டத்துக்கு தான் போகிறோம். எங்கள் ஊருக்கு அடுத்த ஊர் தான் சுசீந்திரம். அங்கே தான் வந்து தேரோட்டம் எப்போவுமே வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும். இந்த வாட்டி பொங்கலோட சேர்த்து வந்ததுனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் போகும்போது வந்து தேர் வந்து நிலைக்கு நின்றுச்சு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ லேட்டாக போனோம். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி இந்த வாட்டி லேட்டாக வந்தோம். அதுக்குள்ளே வந்து தேர் வந்து நிலைக்கு நின்றுட்டு எந்த கடையிலையுமே எந்த திங்ஸுமே வாங்கல. எந்தெந்த கடையில என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்து மட்டும் வச்சுப்போம். நைட்டு வந்து வாங்குவோம். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து 10ஆம் திருவிழாக்கு தான் வந்து வாங்குவோம். எப்போ தேரோட்டத்துக்கு வந்தாலும் இந்த சாட்டை அடிக்கிறவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து பயமா இருக்கும் சின்ன பிள்ளைலாம். அப்படியே அங்கங்க சாப்பாடு தண்ணி மோருன்னு எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே போற போக்குல வாங்கி குடிக்க வேண்டியதான். அதனால நிலைக்கு நின்ன தேரை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க தெருவில் கூட சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க வாங்கல. ஏன்னா நாங்க வீட்லயே வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் தேரோட்டத்துக்கே போனோம். அப்படியே வந்த உடனே டக்கு டக்குன்னு பிரியாணியும் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நொங்கு சர்பத்தையும் வாங்கி குடிச்சிட்டு அன்னைக்கு வயித்தை நிரப்பியாச்சு. இனி நைட்டு தான் பர்ச்சேசிங் எல்லாம் போகணும்.